அல்லாஹ்வின் பேரருளால் உயிருக்கு உயிராகி உயிரும் மேலான நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான மௌலூது மஜ்லிஸ் நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் இதை கபூல் செய்வாயாக. இந்த மஜ்லிஸில் நடந்த ஷம்சுத்தீன் அவர்களுக்கும் அவருடைய பீவிக்கும் அவருடைய மகள்களுக்கும் மகன்களுக்கும் ஷம்சுத்தீன் அவர்களுடைய சம்மதிகளுக்கும் ஷம்சுத்தீனுடைய சங்கையான மருமகனாருக்கும் அவருடைய மகளுக்கும் இனி பிறக்கிற அல்லாஹ் மகன் மகன் மகள் எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, நிற வர்க்கத்தை கொடுப்பாயாக, நற்சுகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, சிறிய அழைப்பு கொடுத்த மாத்திரத்தில் யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்த யா அல்லாஹ் இவர்களை எல்லா நிலையிலையும் எல்லா வகையிலையும் யா அல்லாஹ் மரியாதையும் கண்ணியம் இஸ்ஸத்தும் தொழிலும் குடும்ப வாழ்க்கையிலையும் எல்லா வகையிலையும் சிறப்பும் செழிப்பும் யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் வரைக்கும் பாதிப்பார். நம்முடைய மஜ்லிஸ் சாதாரண மஜ்லிஸ் அல்ல. வளமையா ஓதக்கூடியவங்களுக்கு தெரியும், மஜ்லிஸ் வைக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும். நம்ம மஜ்லிஸில் பல அவுலியாக்கள் பல நாதாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சஹாபா பெருமக்கள் அவுலியாக்கள் கோட்டக்கரை உள்ள கண்மணி நாயகம் அவங்கள் வருகையிலையும் இந்த மஜ்லிஸுக்கு வருகிற தருகிற மஜ்லிஸ அவங்க எல்லாம் அங்கீகரிக்கப்படுகிற மஜ்லிஸ். ஒரு தெரியும், ஒரு மனரீதியா ஒரு சாந்தம் ஏற்படுதா இல்லையா? அது என்ன காரணம்? அவங்க எல்லாம் வருகிறார்கள். வருகும் போதே சங்கு மூட்டை அது எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. என்னென்ன விழா இருக்கிறது எல்லா பையில போட்டு மூட்டை கட்டி கொண்டு போயிடுவாங்க. என்னென்ன வகையான குடும்பத்துக்கு பரக்கத்து வேணுமோ யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன பரக்கத்து வேணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு போயிடுவாங்க அல்லாஹ்ட்ட. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மஜ்லிஸ் என்பதை நாம் நினைவில் கொள்வோமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், வகுல் அமரு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த மக்களை அமல் செய்ய சொல்லுங்கள், இபாதத்து செய்ய சொல்லுங்கள். பிறகு அல்லாஹ் சொல்றான், ஃபஸீரல்லாஹு அமலக்கும் வ ரசூலுஹு வல் முஃமினூன். நீங்க என்னென்ன செய்யறீங்க ரகசியமா ரகசியமா, மனசுக்குள்ள மனசுக்கு வெளியில, நாவுக்குள்ளேயும் நாவுக்கு வெளியில, சகலையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை நபியே நீங்க சொல்லுங்க. அதோட அல்லாஹ் நிக்கல, ரசூலுஹு, உங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிகிறார்கள். அல்லாஹ் மட்டுமல்ல, யாரும் அறிகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமா ரகசியமா செய்யறது, சவுத்துக்குள்ள செய்யறது, சவுத்துக்கு வெளியே எங்க செய்தாலும், கடலுக்கு கீழே செஞ்சாலும் கடலுக்கு ஆகாயத்தை என்ன செஞ்சாலும் யார் பார்க்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ் சொன்னா வல் முஃமினூன்ங்கறான். அல்லாஹ் பண்ணாலும் அல்லாஹ் ரசூலுடைய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கலீஃபாக்களும் பார்க்கிறார்கள். பரிபூர்ணமான காமிலான மூமின் செய்வாங்க, அவங்களும் பார்க்கிறார்கள். அப்படிங்கிறத நபியே நீங்க சொல்லுங்க. ஒண்ணும் வேண்டாம், இங்க இருக்கிறோம் மக்கா உள்ள ஹஜ் செய்யறது. ஷைத்தான் அவன் என்ன செய்யறான் இங்கிருந்து சொல்லுவான். ஷைத்தானுக்கு கொடுக்கப்பட்ட சக்தி ஆற்றல் என்ன? உங்க உடம்புக்குள்ள உள்ள பூகுறது மட்டுமல்ல. ஒருத்தர் அஞ்சு செஞ்சுட்டு இருக்காரு, அவன் அஞ்சு என்ன செய்ய யார் சொல்லுவான்? ஷைத்தான் சொல்லுவான். ஷைத்தானுக்கே அந்த ஆற்றல் இருக்குன்னா அற்பமானவன் சபிக்கப்பட்டவனுக்கு என்ன ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திய கலீஃபாக்கள் எவ்வளவு பவர் இருக்கும்? அப்போ நாம செய்கிற அமல்கள் இபாதத்துகள் அல்லாஹ்வும் பார்க்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள்,
அல்லாஹ் ரசூல் மூலமா ஏற்படுத்தப்பட்ட காமிலான ஹலீஃபாமார்கள் செய்வாங்க பார்க்கிறார்கள். அல்லாஹ் ரசூல்லா மூலமா ஒருத்தர் ரொம்ப அதிகமா ஒரே தொழுகு மாயமா போதும், அளவா தொழு, நீ விட்டு ஒரேடி விட்டு குடும்பத்தை விட்டுறாரு, அளவா செய். ஒருத்தர் ஒரே நோம்பு வச்சு அளவா நோம்பு, ஒரே என்னையமா நீ நோம்பு வைக்கிறேங்கிற, என்னையமா நீ வைக்காத, உனக்கு குழந்தை குட்டி பீவி எல்லாத்தையும் பாரு, அப்புறம் அமல் செய். ஒரு தசுமை போது அதையும் பாரு, இதையும் எல்லாத்தையும் பாரு. யாரும் சொல்லலாம் குரான் 30 ஒரே நாளில் தொழுகு போறாங்க, வேண்டாம். 2 நாளைக்கு இருக்கா, 3 நாளைக்கு இருக்கா, வாரத்துக்கு இருக்கா, அதெல்லாம் வேண்டாம், கம்மியாகுது. சிலம் தொழுகை இபாதத்துகளை வணக்கங்கள்னா குறைவா செய்யுங்க, பீவிகள் எல்லாத்தையும் பாருங்க ரசூலுல்லா சொன்னாங்க. ஆனால் இந்த ஸலவாத்துடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடுகிற விஷயத்தில் சொல்லலாம். ரசூலுல்லா ஒரு நாள்ல காவாசி நாள் உங்க மீது ஸலவாத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதை விட அதிகமாக்கிட்ட சிறப்பு தான். அரை நாள் அதை விட அதிகமாக்கிட்ட செல்வம், 3/4 நாள் அதை விட அதிகமாக்கிட்டு முழுவதுமே செலவாத்து. உனக்கு அல்லாஹ் எல்லாமே பொறுப்பாயிரும். நீ எது அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டாம், நீ வெறும் செலவாத்து ரசூலுல்லாஹ் மீது சலாம் ஓதிக்கிட்டு உனக்கு கிடைக்காதெல்லாம் கிடைக்கும். வரவு செலவெல்லாம் செலவாத்து பறக்கத்தை கொண்டு கிடைக்கும். என்னன்னா இந்த ஸலவாத்து, இந்த மௌலூது ஷரீஃபுக்கு எவ்வளவு வேணாலும் செய்யலாம். செய்ய செய்ய நமக்கு என்ன ஆகும்? நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு சொல்லப்பட்டது எல்லா கிதாபோட ஹதீஸ் கிதாபோட வருது. முகலாய மன்னர்களுடைய வரலாறு நீங்க படிச்சு பாருங்க. கஸ்னி முகமது, அவுரங்கசீப், ஷாஜஹான், பெரிய பெரிய முகலாய மன்னர் 700 ஆண்டுகள் ஆண்டாங்கல்ல, அவங்க வரலாறு படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், லட்சம் செலவாத்து ஓதுவார்கள். அவங்க செலவாத்தை வரம்பி மீறி போகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி கொடுத்த கஸ்னி முகமது, நீ என்ன இந்தியன் ஆளுகிற மன்னராக இருந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் செலவாத்தை நீ வாழ பிடிச்சு உட்கார்ந்தீங்கன்னா மக்கள் எவ்வளவு உங்களோட தேவையை நாடி வரவங்க போறவங்க இருக்கிறாங்க. ஆகையால நான் ஒரு செலவாத்தை சொல்றேன், லக்கி செலவாத்து. ஒரு செலவாத்தை நீ போது உனக்கு 1 லட்சம் நன்மை கிடைக்கும். 1 லட்சம் செலவாத்து ஓதுனா என்ன நன்மை கிடைக்குமோ அதை ஒரு செலவாத்து ஓது முகமது கஸ்னி முகமது அவங்களே, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 லட்சம் செலவாத்து கிடைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முகலாய மன்னர்கள் ஆட்சி, அதிகாரம், பதவிகள், உயர்வு எல்லாம் என்ன காரணம் வரலாறு புரட்டி பார்த்தா வச்சுங்க. அவங்க அமல்கள் தொழுதாங்க, இபாதா, நோம்பு செஞ்சாங்க, ஹஜ் செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதிகமா எதுல அதிகமா ஈடுபட்டாங்க? ஹாஜா கரீபே நவாஸ் அவங்க தர்பாருக்குள்ள போன அஜ்மீர் ஷரீஃப் சொல்ல போனீங்கன்னா 4 பக்கத்துல ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. பலகல் குலா பி கமாலிஹி கஷபத் துஜா பி ஜமாலிஹி ஹஸனத் ஜமீ ஹஸாலிஹி ஸல்லு அலைஹி வ ஆலிஹி. நபியின் மீது ஸலவாத்தும் ஸலவாமும் சொல்லுங்கள், ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களாம். 4 இடத்துல எழுதப்பட்டிருக்கு. மேற்கு கிழக்கு உள்ளுக்குள் இருந்து எழுதப்பட்டிருக்க அவங்க சொல்லக்கூடிய வாக்கியம் அது. இந்திய நாட்டிலேயே தன் வாழ்நாளில் 1 கோடிக்கு 1 லட்சம் பேர் கல்வி, 99 லட்சம் பேரை தன்னுடைய ஜீவித காலத்தில் அப்படியே முஸ்லீம் ஆக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சுன்னத்து வழிமுறை எல்லாம் இருந்துச்சு. அஜ்மீர் நாயகம் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாங்க, என்ன காரணம் கேட்கிறாங்க. ஹாஜா கரீபே நவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய பாட்டனார் மீது நான் அதிகமாக ஸலவாத்து சொல்கிற பரக்கத்து. நான் எவ்வளோ பெரிய கெட்டவன், எவ்வளோ பெரிய அரக்க குணம் உள்ளவனை மாற்றக்கூடியது. நம்ம தென் மாநிலங்களில் உள்ள மக்களுடைய குணம் வேற விதமா இருக்கும், வட மாநிலத்தில் உள்ள குணம் அது ஒரு வகையா இருக்கும். பையன் வச்சு பட்டின்னு வச்சுக்கோங்க, பையன் இருக்க அதை வாட்சியம் இருக்க பார்த்தா வேட்டி இல்லாம போகும். அவன் அந்த கரண்ட போட்டான குணம்.
அத்தனை மக்களுக்கு எதை கொடுத்தாங்க? ஹிதாயத்தை கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பதற்கு முக்கிய ஆயுதமாய் பயன்படுத்தி அது சலவாத்து வேற மௌலுது வேற பிரிச்சுடாதீங்க. சலவாத்து மௌலுது என்ன நோக்கம்? இது அல்லாஹ் புகழ், ரசூலுல்லாஹ் புகழ்றதா. அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ் புகழ்றானோ அதே போல புகழ்றதா நோக்கம். ஷாஜகான் ரசூலுல்லாஹ் கனவுலையே பார்த்தோம். பள்ளிவாசலை கட்டி அந்த பள்ளிவாசல் பூட்டியே வச்சிருந்தாங்க. பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் ஆக்ராவில் அந்த முத்து மஸ்ஜித் ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வந்தால் தான் பள்ளியை திறக்கப்படுதுன்னு பூட்டி வச்சுட்டாங்க. அவங்க மகளுக்கு நினைவாக கட்டப்பட்டு ஆரானா பேகம் அவங்க மகள் நினைவாக கட்டி வச்சு பூட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா கேட்டு அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டாங்கல்ல, நீ அனுமதி நீ அங்கீகரிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி அங்கீகரிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கனவுல ஹவுஸ்ல உரு செய்யற மாதிரி கனவு கண்டாங்களாம். எல்லாத்துக்கும் கூப்பிட்டாங்களாம், ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இந்த பள்ளியில இந்த இடத்துல ஹவுஸ்ல உரிச்சுதான் நான் கனவுன்னு பார்த்தேன். அப்படின்னா என்ன? இந்த பள்ளிவாசல் அங்கீகரிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சா யார் அங்கீகரிச்சது? கொஞ்சம் எடுத்துக்கிறான். மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினாரு. தாஜ்மஹால் உலக அதிசயம். அவங்க ஷேக்கிட்ட போய் கேட்கிறாங்க, இதை உலக மக்கள் எல்லாரும் இதை கண்ணியப்படுத்தணும், இசத்துப்படுத்தணும், இதுகிட்ட எல்லாமே சரண்டர் ஆகிட்டா அடுத்த மாதிரி ஆகிடுறதுக்கு என்ன செய்யணும்? அவங்க சொன்னாங்களா, யாசின் சூரா எழுதுனாங்க. ஒரு பொம்பளை பொறிக்கை உள்ளவனா இருந்தா எங்கிட்ட குரானாயத்தை எழுதுவானா, என்னத்தை எழுதுவான்? வீடெல்லாம் என்னவா இருக்கும்? ஒருத்தர் பெண்ணில் இது பண்ணான்னு வச்சுக்க, பெரிய அதிகமாச்சுன்னா அவங்க போன்ல பார்த்து என்னவா இருக்கும்? அல்லாஹ் ரசூலா இருக்கும், குர்ஆன் ஆயத்தா இருக்கும். வீடு போது அல்லாஹ் ரசூலா இருக்கும். எங்க பார்த்தா என்ன இருக்கும்? அந்த பிள்ளை போட்டாப்பா தான் வச்சிருப்போம். ஆனால் அவங்க எல்லாம் ரசூலுடைய ஆஷிக்கீன்கள். யாரு? ஷாஜஹான் ரலியல்லாஹு அன்ஹு, மும்தாஜ் அவங்களுடைய பீவி எல்லாம் ரசூல் ஆஷிக்கீன்கள். யாசீன் சூரா அவங்க ஷேக்கள் எழுதிச்சோட யாசீன் சூரா இருக்கு. போய் பாருங்க. யாசீன், யார்? யாசீன் எனது தலைவனே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்ற யாசீன். ரசூலுல்லாஹ்வுடைய பேர்களை ஒரு திருநாமங்கள் என்னது? யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சல். அதை பார்த்த உடனே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பேர் தான் முதல்ல வருது. அந்த பரக்கத்தை கொண்டு ரசூலுல்லாஹ்க்கு எப்படி எல்லா காபிர்களும் எல்லாரும் அடிமையாக ஆனார்களோ, ரசூலுல்லாஹ் அழிஞ்சு போனாங்களோ, ரசூலுல்லாஹ் கண்டா பயந்து போனாங்களோ, அந்த மாதிரி தாஜ்மஹாலை கண்டா என்ன செய்ய எல்லாத்துக்குமே ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம். யாருடைய பேர் பதிக்கப்பட்டிருக்குது? ரசூலுல்லாஹ். என்னன்னா நம்முடைய மூதாதிகள் முன்னோர்கள் இந்த மாதிரி மௌலூது மஜ்லிஸ், சலவாத்து மஜ்லிஸ் வச்ச பறக்கத்துனா அவங்க வீட்டில் காற்று கருப்பு ஏவல் செய்வன எதிர்த்து எல்லாம் பலா முசிபத்து ஓடி போயிடும். அந்த காலத்தில் பீவி எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் தங்கம் போட்டிருக்கோம். அப்படித்தானே பாவா? இங்கேருந்து இது வரைக்கும் குறைஞ்சி ஒரு 50 பவுன் இல்லாமல் இருக்காது. அப்படித்தானே? நீங்கள் பெரியவங்க, நாங்கள் போடுவாங்க பழைய. ஏன்? என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசம் வந்தா மௌலூது ஷரீஃப் ரசூலுல்லாஹ் போல் ரசூலுல்லாஹ் இஜ்ஜத்படுத்த ரசூலுல்லாஹ் கண்ணு அதுக்காக தன் உடம்பை போட்டு அலட்டி செஞ்சு கண்ணியப்படுத்தணும். அப்ப அல்லாஹ் விடுவானா? அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இபாதத், ஒரு அமல் தான் இதுங்க ஸலவாத் மௌலூது மஜ்லிஸ் என்பதை நாம் நினைவு கூர்வோமாக. இதை கபூல் செய்வாயா, இதை ஏற்றுக்கொள்வாயா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.